இந்த வீடியோட ஏஆர்எம் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ராஜா பொன் பொருள் எல்லாம் கொண்டு வர ஒரு சிலையை வந்து செய்கிறாரு. ராஜாவுக்கு ஒரு நாள் வந்து பிரச்சனை வருது. அவரை காப்பாற்ற ஒரு வீரனை வந்து அழைக்கிறாங்க. அவர் பேர் மணியன். வீரன் காப்பாற்றினால அவனுக்கு ப்ரெசென்ட்டாக அந்த சிலையை தரன்னு ராஜா வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு. ஆனால் அவரோட வம்சத்தை தேர்த்த ஒருத்தரே வந்து அந்த சிலையை வந்து ஊர் கொண்டு வந்ததுக்கப்புறம் திருடிடுறாரு. அந்த குடும்பத்தையே வந்து திருட்டு குடும்பம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதே வம்சத்தை சேர்ந்த அஜயன் வந்து இருக்காரு. கொண்டு வந்த சிலைங்கிறது போலி சிலைங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த சிலையை வந்து வெள்ளைக்காரங்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து அஜயன்ட்ட வந்து சொல்கிறாரு. அஜயன் நினைக்கிறான் வந்து தன் குடும்பத்துக்கு நடந்த திருட்டு பட்டத்தை வந்து எப்படியாவது போக்கணும்னு சொல்லி அஜயன் வந்து நினைக்கிறாரு. சிலை எங்கே இருக்குன்னு சொல்லி அவர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாரு. சமயத்தை வந்து ஊரில் எல்லாம் வந்து திருட்டு போகுது. அதெல்லாம் வந்து அஜயன் தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது அஜயன் பண்ணி கிடையாது. அஜயன் கூட இந்த அவர் ஃப்ரெண்டு பண்ணியிருக்காரு. அஜயனும் பண்ணையார் பொண்ணு லவ் பண்ணுவாங்க. அவர் நாள் பண்ணையார் வீட்டை போகும்போது அஜயனை வந்து திருடன்னு சொல்லி பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அஜயன் அருவிலேருந்து குதிப்பார். அங்கே வந்து அவர் சிலையை வந்து கண்டுபிடிப்பார். வந்து அவங்க அம்மா கையாலே வந்து கோயில் வந்து வைக்க சொல்லுவார். நன்றி.